ஆண்டவரே என் நண்பர்களை சந்திக்க வேண்டும், ஆறுதல் கூற வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்று அந்த அடிப்படை நண்பர்கள் 3 பேர் போனாங்க. ஆனா தூரம் ரொம்ப தூரம் வரைக்கும் போதே கையை வச்சுட்டாங்க தலையில. யோபு 4ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 37ஆம் அதிகாரம் வரை யோபுக்கும் ஒரு நண்பருக்கும் நடந்த சம்பாஷணை சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரை யோபு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு ஏற்ற இவர் பதில் கொடுக்கிறாரு. திரும்ப நண்பர்கள் பேசுறாங்க, அதுக்கேற்ற பதிலை கொடுக்கிறாங்க. வேற வழியில பேசிட்டு இருக்கணுமே. நண்பர்கள் மூலமாய் வந்த போராட்டம் 5 ரீதியில யோபுக்கு போராட்டம் வந்தது. இப்ப சொல்றாரு 14 இப்ப வாசிங்க, வாசிங்க இருக்கின்ற மனுஷன் அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் செத்த பின் அந்த விசுவாசம் பிழைக்குமோ? மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, ஒருவேளை கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை, வசனத்தின் மேல வைத்த நம்பிக்கை, அந்த புத்தகத்தின் மேல வைத்த நம்பிக்கை, ஒருவேளை என் நம்பிக்கை உங்க நம்பிக்கை விசுவாசம் செத்து போயிட்டா மீண்டும் எப்படி வரணும்? இப்படி சொல்றாரு, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? முடியுமா? சொல்லுங்கம்மா, முடியுமா முடியாதா? இது இயற்கையான மனுஷன் மரணம் வரனா முடியாது, ஆனா விசுவாசத்துல எல்லாம் முடியும். ஆமென். வாசிங்க, பிழைப்பானோ? இப்பதான் சொன்னாரு 5 ரீதியில 5 விதமான உபத்திரம், 5 வழிகளில யோபுக்கு மகா உபத்திரம் வந்த பிறகு இப்ப யோபு தேவனை நோக்கி போலும், ஐயோ தேவனே, மனுஷ வாழ்க்கை நிச்சயமில்லாத வாழ்க்கை. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 39 4ஆம் வசனம், அந்த பக்தர் தாவீது சொல்லுகிறார். பாஸ்டர் ஜெயக்குமார் கூட இருந்து பக்தன் என்று வந்துச்சு. அதே பக்தன் தான். சொல்லுங்க, கர்த்தாவே தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நான் எவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என்ன உணர்த்தாண்டவரே, இந்த உணர்த்தாண்டவரே. சிஸ்டர், பிரதர், பாஸ்டர்ஸ், அருமையான சகோதர சகோதரிய ஊழியர்களே, ஆண்டவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் சொல்லுகிறார், நீங்கள் நான் இந்த பூமியில எவ்வளவு நிலையற்றவர்கள் என்று உணர்ந்துட்டா கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். ஆமென். எத்தனை நாம சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்க நானும் இந்த முயற்சி பிரயாசம் எல்லாம் நிலையற்றவர்கள் என்று சொல்லுகிறார். வாசிங்க, நான் எவ்வளவு நிலையத்தை உணரும்படி இரண்டாவது என் முடிவில் என்ன முடிவு? என் உபத்திரத்தின் முடிவு, என் அவமானத்தின் முடிவு, என் கண்ணீரின் முடிவு, என் போராட்டத்தின் முடிவு, இன்னும் சொல்ல போனா என் வாரிசுக்கான என் வாழ்நாளின் முடிவு எவ்வளவு? வாசிங்க, என் ஜீவ காலம், என் நாட்கள் இருக்குன்னா என் ஆயுசு நாட்கள், என் ஜீவ காலம், என் ஜீவ காலம் எவ்வளவு, என் ஆயுசு நாட்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. இதே சங்கீதக்காரர் சொல்ற, ஆண்டவரே என் ஆயுசு நாட்கள், என் ஜீவ நாட்கள், என் ஆயுசு காலங்கள் எவ்வளவு என்று என்னை உணர்த்திட்டா நல்லா இருக்கு ஆண்டவரே. நான் எவ்வளவு நிலையற்றவன், என் வாழ்க்கை எவ்வளவு நிலையற்ற வாழ்க்கை இந்த பூமி என்பதை நான் உணர கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த காலம் ஒவ்வொரு விசுவாசிகள் நாம் நம்ம ஜீவிய வாழ்க்கை எவ்வளவு நிலையற்ற வாழ்க்கை என்பது பூமியில உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக அக்கினியா மாற முடியும், வாழ முடியும், நிற்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷன் இந்த பூமியில வேஷமாகவே வருகிறான், வேஷமாகவே தெரிகிறான், வேஷமாகவே செஞ்சிருக்கிற. அடுத்த வருஷம் வாசித்து பாருங்க, மனுஷன் வேஷமாகவே வருகிறான். நல்ல கவனிங்க, வீணாக விருதமாக சஞ்சலப்படுகிறான். இந்த பூமி ஓடி 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 சீட்டு போட்டு பேங்க்ல கட்டி வண்டி விட்டு என்னென்ன பண்றான், ஓடி 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 பணத்தை சேர்க்கிறான். ஐயோ முட்டாளே, யாரதை வாரிக்கொள்வர் என்று அறியான். மனுஷன் விருதமாக சஞ்சலப்படுகிறான். என்னைக்கு உண்போம், என்னைக்கு குடிப்போம், என்னத்தை செய்வோம், என்ன நடக்கும், வேலையை கொடுத்து, திருமணத்தை கொடுத்து, அல்லது வீட்டு காரியங்களை கொடுத்து, பிள்ளைகள் கொடுத்து, எதிர்காலத்தை கொடுத்து, எதையும் இந்த பூமிக்குரிய காரியங்களை கொடுத்து, எதையோ கொடுத்து வீணாக விருதாக சஞ்சலப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது,
உன்னையும் உன்னை அழுத்த ஆண்டு உண்மையுள்ளவர் காகத்தையே வானத்தை பாருங்க, பறவை பாருங்க, அழுப்பதில்ல, விளைப்பதில்ல, சேர்த்துவதில்ல, அதிலே போய்பட்டவன் அல்லவா? உன்னைய பிழைப்பூட்ட மாட்டேனா? உனக்காக என் உயிரை கொடுத்தனேன், உனக்காக ஜீவனை கொடுத்தனேன், உனக்காக என்னையோ முழுமையை கொப்பு கொடுத்தனேன். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நான் கொடுக்காது இருக்க முடியுமோ? எல்லாத்தையும் சந்திக்க சர்வவல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற தேவன் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், வீணாக வீணாக சஞ்சலப்பட்டு கலங்குகிற ஏன்? வேஷமாகவே பிறந்தான், வேஷமாகவே திரிகிறான், அலைகிறான், வீணாய் சேர்த்து வைக்கிறான். யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்பதை மாத்திரம் அறியான். அடுத்த வசனம். அடுத்த வசனம். என்னை விடுதலையாக்கும் மூடனே நிந்தனுக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் நீரே இதை செய்திருந்து நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடைந்து கொண்டு தண்டிக்கிறது போது இதோ என் நாட்களை 4 விராட்களை ஆக்கினீர். என் ஆயுசுமது பார்வைக்கு இல்லாமல் போல இருக்கிறது. எந்த மனுஷனும் அதை விட்டுட்டீங்க, எந்த மனுஷன் மாயை. நான் ஜெயக்குமார் சொல்லுவேன், செத்துட்டா என்ன இருக்கு போறேன், இந்த காரை தூக்கின்னு போறேன், நீ என்ன இடத்தை தூக்கின்னு போறோம், ஒண்ணும் இல்லை. இந்த அளவுக்கு இந்த விசுவாசம் இல்லைன்னா எப்போதுமே அந்த மைண்ட் நமக்குள்ள வரணும். நாம் நம்பினாம முற்றிலுமா நான் ஒரு மாயை, இந்த பிரயாசம் முயற்சி தேவைதான். இந்த பூமியில நீங்க சகல நல்ல நல்ல கிரியைகளை, சகல விதமான ஆசீர்வாதங்களை இந்த பூமியில அனுபவிக்க பிறந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லு, 6ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியில சகல நன்மையான காலம் இந்த பூமியை அனுபவிக்க பிறந்திருக்கிற ஆண்டு சொல்லுகிறது. உண்மை, தேவைகள் உண்மைதான். ஆனா அதுதான் முடியல அல்ல. ஆமென். இது செங்கதிக பக்தனாகிய செங்கதிக தாவீதுடைய புகழ்கள். இந்த காலங்களிலே யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே இப்படி மனுஷன் சஞ்சலமாக வரலாம், பிறக்கிறான், திரிகிறான், எல்லாம் செய்கிறான், மாயமான ஒரு மனுஷன். உலகமே மாயதானே. ஒரு இடம் தெரியுமா, மாய இல்லாத ஒரு இடம் சொல்லுவாங்க. பூமி முழுவதும் மாயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மாய இல்லாத இடம் எது? ஐயோ, அங்கேயும் போறீங்க, இங்க சொல்லுங்க முதல்ல. கல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? இவ்வளவு நேரம் பாடி ஆராதனை பண்ணாங்க, என்ன ஆச்சுங்க? உலகமே தேவ சமூகம். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த மாயைக்கு பதிலே தேவ மகிமை இருக்கிறது. In his presence there is a full of joy and eternal glory. அந்த சமூகத்தை பேரானந்தம், நித்திய மகிழ்ச்சி, மகிமை, மாட்சிமை, மேன்மை, அபிஷேக, வல்லமை, கிருபை எல்லாமே சமூகத்தில் இருக்குது. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், அந்த சமூகத்தை நாடுகிறேன், வாஞ்சிக்கிறேன், அங்கேயே தங்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த உலகத்திலே மாயை இல்லாத இடம் எங்க தேவ பிள்ளைகள் கூடுறாங்களோ அங்க தேவ பிரசன்னம் இறங்குகிறது. எங்க தேவ பிரசன்னம் அங்க தேவ மகிமை இறங்குகிறது. அந்த மகிமையான இடத்துல மாயைக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த பிரசன்ன காலையில எனக்குள்ள ஒவ்வொரு நாளையும் என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இதை வச்சுவாப்பா, இத்தனை விதமான உபத்திரம் வந்து இப்ப கேட்கிறாரு யோபு, எப்போது எனக்கு மாறுதல் வரும்? ஆண்டவர் தேவனே, எப்போது எனக்கு மாற்றம் என் வாழ்க்கையில 5 விதத்துல எல்லா ரீதியிலும் நான் சோதிக்கப்பட்டு விட்டேன், எல்லா ரீதியிலும் உபத்திரப்படுத்தப்பட்டேன், எல்லா ரீதியிலும் எல்லாரும் இழந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன். அன்றைய நிர்பந்தம், வேதனை, துக்கம், சஞ்சலம், என் போராட்டம் எல்லாரும் எடுத்து எடைப்பட்டு போட்டால் கடற்கரை மணலை பார்க்க அதிகமா பாரம் இருக்கிறது. என் சரீரமே கல்லோ, என் சரீரமே பாறையோ. தன் வாழ்ந்த நாட்களில் சபிக்கிறார், பிறந்த நாட்கள் சபிக்கிறார். ஆண்டவரே, ஏன் என் தாயின் கருவிலை பார்த்தது என்ன? என் தாயின் கருவிலை என்னை பார்த்தது, உன் கண்கள் என் தாயின் கருவிலை கண்டது என்ன? ஏன் இந்த பூமியிலே பிறக்க செய்தி? ஏன் என் தாயின் கரு வெளியே கொண்டு வந்து அதை விட பிறவான மனம் இருக்கிறேன் என்று அங்கலாய்த்து தான் கண்ணீரோடு கேட்கிறார். எப்போது ஆண்டவரே எனக்கு மாறுதல் வருவோம், எப்போது மாற்றம் வருவோம்,
வரும், எப்போது இந்த சூழ்நிலை விடுதலை கிடைக்கும் என்று யோபு சொன்னார். ஆமென். இன்று காலையில் இதே கேள்விதான் இன்னைக்கு நாங்க எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். உங்க வாழ்க்கையில எத்தனையோ கேள்வி இருக்குது அல்லவா? அதுல ஒன்று, எப்போது மாற்றம் வரும்? ஆண்டவரே, குடும்பத்தில் எப்போது மாற்றம் வரும்? என் கணவன் வாழ்க்கையில எப்போது மாற்றம் வரும்? என் மனைவி வாழ்க்கையில எப்போது மாற்றம் வரும்? என் பிள்ளைகள் வாழ்க்கையில கோணலான வழியில் இருக்கிறாங்க, எப்போது மாற்றம் வரும்? ஆண்டவரே, சூழ்நிலைகள் எப்போது மாறும்? வியாதி சூழ்நிலை எப்போது மாற்றம் வரும்? என் கசப்பு எப்போது மாறும்? எப்போது மாறுதல் வரும்? என் வீட்டுல, என் குடும்பத்துல, வியாபாரத்துல, தொழில, ஊழியத்துல, வேலையில எப்போது மாறுதல் வரும்? எப்போது மாற்றம் வரும்? ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு நாட்களை கொடுத்த நலமா இருக்கும் அல்லவா? என் வாழ்க்கையில மாறுதலே வரதா? அருமையான தேவ பிள்ளைகளே, என்றைக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில மாற்றம் வருதோ, மாறுதல் வருதோ, அன்றைக்கு நீ உனக்கு எழுப்புதல். எழுப்புதல் அநேக பல விதமா சொல்றாங்க, பல வியாக்கணத்தை சொல்றாங்க. எழுப்புதல்ல மிக முக்கியமான ஒன்று, ஒரு அடிப்படை இருக்குமானா, என்றைக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவன் மைண்ட்ல, உள்ளத்துல, எண்ணத்துல, சிந்தல மாறுதல் வருவதோ அதான் எழுப்புதல். எத்தனை நம்புறீங்க? அதான் எழுப்புதல் ஆரம்பம். ஆமென். Something is a change in our mind, change in our spirit, change in our body, change in all our behaviors. மாறுதல் எப்போது எனக்குள்ள, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் உள்ளத்துல மாற்றம் வருகிறதோ அப்போதான் எழுப்புதல் எனக்குள்ள வருகிறது அர்த்தம். எப்ப என் சிந்தையில மாற்றம் வருகிறதோ, எப்போ என் பேச்சிலே, சிந்தையிலே, எண்ணங்களிலே மாற்றம் மாறுதல் வருகிறதோ அதுதான் எழுப்புதல் அடையாளம். மாற்றம் எழுப்புதல் வெறும் அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, கைகளை தட்டுவது மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல. எழுப்புதல் என்று சொன்னாலே ஒரு மாற்றம் இருக்கணும். உன் பார்வையில மாற்றம் இருக்கணும், பேச்சில மாற்றம் இருக்கணும், சிந்தையில மாற்றம் இருக்கணும், கரத்தின் கிளியில மாற்றம் இருக்கணும், உன் கால் நடை பாதையில மாற்றம் இருக்கணும், இதயத்துல மாற்றம் இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு மாறுதல், ஒரு மாற்றம் எப்ப வருகிறதோ அப்பதான் உனக்குள்ள எழுப்புதல் ஆவியானவருக்கு செய்வார். அல்லேலூயா. சபைகளுக்குள்ளே மாற்றம் வேண்டும், சத்தியத்திலே மாற்றங்கள் வேண்டும், ஆராதனையில மாற்றங்கள் வேண்டும், ஊழியங்களிலே மாற்றங்கள் வேண்டும். அது மாற்றம்னா இயேசுவோட கணபதினு சொல்றதில்ல, வேற சொல்ல புரியா? இயேசுநாதர் தான். மாற்றம்னா பைபிள் மாற்றம் அல்ல, சத்தியத்தின் அடிப்படையில் மாற்றங்கள், வேத வசனத்தின் அடிப்படையில் மாற்றங்கள். ஆமென். எப்போது மாறு வரும்? கலங்கி போய் கேட்டா இந்த காலங்களில் அறிஞர தாய்மையில தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கீங்க. ஆண்டவரே, எப்போது என் துக்கம் மாறும்? எப்போது என் வியாதி மாறும்? எப்போது என் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும்? எப்போது ஆண்டவரே என் காரியங்கள் மாறும்? என் முயற்சிகள் மாறும்? ஆண்டவரே, எப்போது கடன் தொல்லைகள் மாறும்? எப்போது ஆண்டவரே என் தொழிலில் இருக்கிற சூழ்நிலை மாறும்? எத்தனை காரியங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. யோகுவை போல்தான் நம்ம அநேக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்றைக்கு மாற்றம் கொடுப்பீங்கப்பா என் வீட்டுல? என்னைக்குதான் என் பிள்ளை மாறுவனும்? என்னைக்குதான் என் கணவன் மாறுவாரோ? என்னைக்குதான் எங்க குடும்பம் மாறுமோ? என்னைக்குதான் சூழ்நிலை மாறுமோ? என்னைக்குதான் சூழ்நிலை விடுதலை கிடைக்குமோ? இன்னும் எப்படி எடுத்துக்கலாம்? எப்போது விடுதலை கிடைக்கும்? எப்போது விடுதலை உண்டாகும்? எப்போது விடுதலை உண்டாகும்? விடியல் உண்டாகும் என்று யோபுடைய அங்கலாய்ப்பு, யோபு எதிர்பார்க்கிற முயற்சிகளை பிரயாசப்படுகிற. ஆண்டவரே, எனக்கு ஒரு மாறுதல் வேண்டும், எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த சூழ்நிலை மாறும். எந்த சூழ்நிலை? இந்த 5 ரீதியில உபத்திரம் வந்ததல்லவா, போராட்டம் வந்ததல்லவா, எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லா விதத்திலும் இழந்து போயிருக்கிறேன், எல்லா விதத்திலும் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய உபத்திரம் மகா பெரிய உபத்திரம். இந்த உபத்திரத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த சஞ்சலத்திலிருந்து, இந்த உபத்திரமான காரியங்களை என்றைக்கு எனக்கு விடுதலை வரும் என்று ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய விடுதலையை எதிர்பார்த்தார். ஆமென். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த காலையில இந்த உபவாச ஜெபத்துல அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். யோபுவை போல நாம் ஜெபம். என்னைக்கு இந்த ஊழியக்காரர் மாறுவாரு, என்னைக்கு தகப்பன் மாறுவாரு, என்னைக்கு தாய் மாறுவார், என்னைக்கு பிள்ளைகள் மாறும், மாற்றம் வராதா? என்
கண்ணீருக்கு ஒரு விடுதலை வராதா? மாறு வரதா? ஆனாவே ஜெபம் என்கிற விதையை தினந்தோறும் விதைக்கிறோமே, நான் விதைத்த விதைக்கு ஒரு மாற்றம் வரதா? என் ஜெபத்திற்கு ஆண்டவரே விடுதலை கிடைக்காதா? விடியல் கிடைக்காதா? என்னை முயற்சித்துக் கொண்டே இருக்கிறேன், எத்தனையோ காரியங்களை முயற்சிக்கிறேன், பிரயாசப்படுகிறேன். என் முயற்சி என் பிரயாசத்துக்கு ஒரு மாற்றம், ஒரு விடுதலை கிடைக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில் நடந்தது உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கை நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் நடக்கும். அறிஞர் பிள்ளைகளே, யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். எரேமியா 33 10 11 வாசித்து பாருங்கள். இங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்திர வெளியாய் கிடக்கிறது என்று. மனுஷன் இல்லாம மிருகம் இல்லாம அவாந்திர வெளியாய் கிடக்கிறது என்று, அவாந்திர வெளியாக காலியாகுது பூமி என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும். அறிஞர் இந்த காலையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இங்க உபவாச ஜெபத்து வந்தவங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? இன்னும் களிப்பின் சத்தமும், இன்னும் களிப்பு சத்தமும், மகிழ்ச்சி சத்தமும், மணவாள சத்தமும், மணவாட்டி சத்தமும். ஓ சேனையின் கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்று உள்ளது என்று சொல்லப்படும் சத்தம் உன் வீட்டின் எல்லையில் கேட்கும். எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த விளக்கத்தை சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தின் காலையில் கர்த்தர் ஒவ்வொரு பார்த்து சொல்லுகிறார், யோபுவை போல புலமை வந்திருக்க தாயே, யோபுவை போல புலமை வந்திருக்க சகோதரனே சகோதரியே, யோபுவை போல கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிற, எப்போது விடியல் வரும், எப்போது மாறல் வரும், எப்போது மாற்றம் வரும் கேட்டுக் கொண்டிருக்கிற, எப்போது சாபக்கீடு மாறும், எப்போது நெருக்கம் மாறும், எப்போது போராட்டம் மாறும், எப்போது விடுதலையோ விடியல் வருகிற கேட்டுக்கொண்டு அறிஞர் தேவப்பிள்ளைகளே, இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறான், இன்னும் களிப்பு சத்தம், இன்னும் மகிழ்ச்சி சத்தம் உன் வீட்டில் கேட்குமா? நம்புறீங்களே? எத்தனை நம்புறீங்க? உங்க கையை தூக்குனா நல்லா தூக்குங்க, அப்படிலாம் தூக்காதீங்க. நல்ல பழைய எந்த பொண்ணு தைரியமா சொல்லுவேன், இப்படி எல்லாம் தூக்கவே கூடாது. அது தூக்காத இருக்கலாம். சாணி எப்படி தட்டுமோது அப்படின்னு இல்லையா? நம்ம ஆசீர்வாதத்தை அளவிட கூடாது. நான் கையை தூக்கி என்ன கையை தூக்கி சொல்ல, கையை உயர்த்து சொல்ல, ஹல்லேலூயா. விசுவாசிங்களா? உங்க விசுவாசம் தான் உங்கள் அற்புதங்களை கொண்டு வரும். நீ கேட்கிற செய்தியிலே அது அற்புதம், நீ கேட்கிற செய்தியின் வழியாய் அதே ஆசீர்வாதம், அதே களிப்பு, அதே விடுதலை, அதே விடியல் உனக்கு வரும். அதே மாறுதல் உங்களுக்குள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் உன் விசுவாசம் எந்த அளவுக்கு விசுவாசத்தை வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகிறையோ அந்த அளவுக்கு தான் அற்புதம் நடக்கும். ஆமென். ஈராவை பார்த்து, ஈராவை எருசலேம் குடிகளே, ஈராவின் குடிகளே, எருசலேம் யூதாவு மக்கள், எருசலேம் மக்கள் அடிமைத்தனத்திலே, சஞ்சலத்திலே, சிறைப்பிடிக்கப்பட்ட சூழ்நிலை, அந்நிய தேசத்திலே மிகுந்த உபத்திரவம், மிகுந்த பாடு, கண்ணீர், புலம்பல், வேதனை, அடிமைத்தனம். அப்பதான் சொன்னாரு, யூதாவின் ஜனங்களை பார்த்து, எருசலேம் ஜனங்களை பார்த்து, என் பிள்ளைகளே, இன்னும் களிப்பு சத்தம் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் மகிழ்ச்சி சத்தம் உன் எல்லையில, உன் வீட்டுல, உன் தலைக்கு மேல கேட்கப்படும் காலம் வரும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் புலம்பல். விசுவாசத்தான், ரட்சிக்கப்பட்டதுதான், நம்ம சபைதான், வேறு சபை இருக்கலாம், எத்தனையோ சத்தியம் கேட்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், எல்லாம் சரி. அநேக குடும்பங்களிலே யோபுவை போல இன்றைக்கும் அநேக விஷயத்தை புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். புலம்பல். இந்த எருசலேம் குடிகள், யூதாவின் ஜனங்கள் அடிமைத்தனம் இருக்கும்போது புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். என்றைக்கு விடுதலை வரும், என்றைக்கு விடுதலை வரும், என்றைக்கு மாற்றம் ஏற்படும் என்று புலம்பினார்கள். அப்பதான் எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனமே ஏன் கலங்குகிற, ஏன் புலம்புகிற, ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இன்னும் களிப்பு சத்தம்,
இதுவரை உங்க வீட்டில இந்த காலை ஆவியானவரோடு பேசுகிறார். எந்தெந்த வீட்டில புலம்பல் இருக்கிறதோ, எந்தெந்த வீட்டில கண்ணீர் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்கள கண்ணீரோடு புலம்பி கேள்வி கேட்டுக்கிற சகோதர தேவ பிள்ளைகளே, இந்த காலையில் ஆண்டவர் சொல்றார், இன்னும் உங்க வீட்டுக்கு களிப்பு சத்தம் ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் களிப்பு சத்தமும் மகிழ்ச்சி சத்தமும் உங்க வீட்டுக்குள்ள கேட்கப்பட காலம் வரும். இதை எத்தனை பேர் நம்புறோம்? இப்போ கரங்களை தட்டி கத்திர சோதனை பண்ணுங்க. என் வீட்டுக்கு கர்த்தருடைய களிப்பு சத்தம், மனமகிழ்ச்சி சத்தம் காத்துக் கொண்டிருக்கிறது. நிறைய வீட்டுல திருமணம் இல்லைல்ல, திருமணம் காலம் வந்தும் நேரம் வந்தும் கைக்குடி வரல, வயது வந்து காத்துக் கொண்டுள்ள அனுபவங்கள். எத்தனையோ பிள்ளைகளுக்கு வயது வந்தும் திருமணம் கூடி வரவில்லை, நன்மையான காரியம் கூடி வரல, எதிர்கால கூடி வரவில்லை. காரணம் என்ன? ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், ஏதோ ஒரு தடை இருக்கலாம், ஏதோ ஒரு சாபக்கேடு இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு தேவ சித்தமா இருக்கலாம். தேவனுக்கு தான் தெரியும். இந்த காலையில் ஆண்டு சொல்லுகிறார், ஒருவேளை உங்க வீட்டில் இதுவரை புலம்பல் 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 அந்த சத்தமும் வந்து கொண்டிருக்கலாம். இதுவரை உங்க வீட்டில் கண்ணீரும் புலம்பலும் கேள்வியோ குழப்பமும் இருக்கலாம். இந்த காலையில் ஆண்டு சொல்லுகிறாரு, இதுவரை உங்க வீட்டுல வேலை சத்தம், இப்போது இந்த நாள் மண்வன சத்தம், மண்வட்டி சத்தம், ஆடு பல சத்தம், கெம்பிர சத்தம் உங்க வீட்டை கேட்கும்போது கத்த சில கரங்களை விசுவாசத்தை வார்த்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு மனவான சத்தம், மனவாட்டி சத்தம் உங்க எல்லோரும் வீட்டை கேட்க முடியும் சேனையை கத்த சொல்லுகிறான். ஆமென். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆமென். மனவான சத்தம் எத்தனை வீட்டுல கேட்கல, மனவாட்டி சத்தம் இன்னும் கேட்கல. கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலையும் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் என் தேவனை கர்த்தர் சேனை கர்த்தர் வாழ்க்கையிலும் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது என்று சொல்லப்படுகிற சத்தம் உங்க வீட்டுக்குள்ள இனிவர நாட்கள் கேட்குமா? ஹல்லேலூயா. அங்க புலம்பல் சத்தம் இருக்காது, அங்க கேள்விக்குரிய சத்தம் இருக்காது, மாறாக ஆச்சரியக்குரிய சத்தம் இருக்கும். ஆமென். நகோமி பெத்லகேம் விட்டு மோவாபுக்கு சென்றால், நகோமி நமக்கு தெரியும் எப்படியே சென்றால், ஒரு சில காலங்கள் மோவாபில் வாழ்ந்துவிட்ட பிறகு மீண்டுமாய் பெத்லகேம் வருகிறாள். அப்ப அவங்க வரும்போது சொன்னாங்க, ஊர் ஜனெல்லாம் பாக்குது, ஐயோ இவன் நகோமி அல்லவோ, ஐயோ நகோமி அல்லவா, சில காலத்துக்கு முன்ன குடும்பமா சென்றால நல்லதானே போனா, இப்ப என்னாச்சு இருக்கு, ஒன்று விழாத வருகிறாங்க. அப்போ நகோமி ஜனங்களை பார்த்து சொன்னார், ஓ என் ஜனங்களே, என்னை நீங்க பார்த்து நகோமி சொல்லாதீங்க, நகோமி சொல்லாதீங்க, நீங்க என்ன சொல்லுங்க, என்ன மாறா. ஏன் அப்படி சொன்னா? யாரா சொன்னாங்களா? அவருக்கு சொல்ல சொன்னாங்களா? ஆவியான சொன்னாரா? ஆண்டு சொன்னாரா? திருப்பதி சொன்ன யாரும் எவ்வளவு சொல்றா? என்ன நகோமி சொல்ல வேண்டாம், பிளீஸ் என்ன நகோமி சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. அதை பத்தி என்ன மாமன் கூப்பிடுங்க. இந்த நகோமிய புலங்களை பாருங்க. ஓ சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் பெத்லகேம் இருக்கிற நல்லா இருந்தேன், சுகமா இருந்தேன், பிள்ளைகள் இருந்தாங்க, மருமகள் இருந்தாங்க, நல்லா இருந்தோம், குடும்பம் ஆசீர்வாதம். இப்போது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் நிறைவுள்ளவனாய் சென்றேன்,